ஹாய். இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வந்துட்டு மிஸ்செலேனியஸ் ப்ராப்ளம்ஸ், அதான் அந்த சாப்டர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் நம்பர்ஸ் அந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய மிஸ்செலேனியஸ் ப்ராப்ளம்ல சிம்பிளிஃபை த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அந்த டாபிக்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷனோட பெருசாக கொடுத்துருப்பாங்க, அதை சிம்பிளிஃபை பண்ணி குட்டி நம்பரா நம்ம கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம சம்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இங்க வந்து Z1 கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸை நம்பரை யூஸ் பண்ணி கொஞ்சம் அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் கிரியேட் பண்ணி அதில் ரியல் பார்ட் கேட்கும். அதாவது Z1 டைம்ஸ் Z2 டிவைடட் பை கான்ஜுகேட் ஆஃப் Z1 அந்த கண்டுபிடிச்சிட்டு அதனுடைய ரியல் பார்ட் என்ன அப்படிங்கறது மட்டும் சொல்லணும். அதுதான் நம்மளோட கொஸ்டின். ஓகே, ரியல் பார்ட்னா என்ன? இமேஜினரி நம்பர் இல்லாத பார்ட், வெறும் ரியல் நம்பர் மட்டும். ஸோ இப்போ வந்து நம்ம முதல் என்ன கண்டுபிடிக்கணும்? இதுல மல்டிப்ளிகேஷன் ஆஃப் Z1 Z2 அதை கண்டுபிடிக்கணுமா? So 2 minus I minus 2 plus I. Multiply பண்ணலாமா? பண்ணலாமே. ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ 2 வந்து எங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றோம்? -2 plus I and minus I distribute with -2 plus I. ஓகேவா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா -4 plus 2I plus 2I minus I square இப்படி வருமா? இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணா -4i plus 1 வருமா? ஸோ -4 பார்த்தோம்னா -3 plus 4i. ஓகேவா? ஸோ இன்னொரு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ Z2 minus 4 try is correct. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோம்? Z bar that is conjugate of Z1. ஸோ 2i plus i னா 2 plus i நமக்கு தெரியுமா? இப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணணுமா? ஸோ இதுக்கு நம்ம என்னப்பா பண்ணணும்? கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணணும். பிகாஸ் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணாதான் நமக்கு ரியல் பார்ட் என்ன, காம்ப்ளெக்ஸ் பார்ட் என்ன கண்டுபிடிக்க முடியும். ஸோ 2 minus i, 2 plus i, 2 minus i. ஸோ -3, 2 minus, ஒரு நிமிஷம். ஓகேவா? பிளஸ் 4i, 2 minus i. ஓகேவா? இப்போ டிவைடட் பை 2 2s are 4 minus I the whole square, that is plus 1. ஓகே, இப்போ இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பார்ப்போமா? -6 plus 3i minus 8i plus I into I square, so -1 into -1 plus 1, so plus 4 divided by 5. So -2 by 5 minus 5i by 5. So real part is -2 by 5. Okay. Sorry, here plus 11 8i. So plus 8 by 5. Here 11. Okay, the real part is -2 by 5. Okay. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? மொதல் வந்து நியூமரேட்டர் சால்வ் பண்ணியிருக்கோம், அப்புறம் டினாமினேட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம், அப்புறம் ரெண்டையும் டிவைட் பண்ணியிருக்கோம் கான்ஜுகேட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணி. அடுத்து அதனுடைய ரியல் பார்ட்டை எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டினில் வந்துட்டு Z1 by Z1, மொதல் Z1 வந்து Z minus 2 minus I. ஸோ Z1 பார் வந்து 2 plus I. ஸோ Z1 times Z1 bar அப்படின்னு பார்த்தோம்னா 2 minus I times 2 plus I to the 4 minus I square, that is a plus 1, so 5 is the answer. So 1 by Z1 bar by Z1 is 1 by 5. So imaginary part இருக்கான்னு பார்த்தா no, that is 0. Because I terms இல்ல, so அதனால imaginary part இல்ல. நம்ம questionல என்ன கேட்டாங்கன்னா imaginary part of that number, that is 1 by Z1 times Z1 bar. So இங்க imaginary part இல்லாதனால that is 0. Okay, next sum போலாமா? இங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். என்னன்னா வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்றோம்,
மல்டிப்ளை பண்ற நம்பர் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்க நம்பரோட காஞ்சிகேட் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து முதல் என்ன எழுதுற அப்படின்னா வந்து காஞ்சிகேட் ஆஃப் -6 - 24i. இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ -6 + 24i. ஓகேவா? இதுல இப்போ என்ன பண்ற அப்படின்னா ப்ராடக்ட் கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறோம். இப்போ எக்ஸை வந்து எதோட இது பண்ற 3 + 5y, ஒய்யை வந்து இப்போ என்ன பண்ணலாம் 3x + 5xi - 3iy minus 5i squared, so -5 இருக்கும், so +5. okay, +5y, so 5y I 3x minus 5x minus 3y. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும். இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோ, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனே செகண்ட் ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணா நமக்கு என்னென்ன கிடைக்கும்னா ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டை ஈக்குவேட் பண்ணலாம். ஈக்குவல் டு 24. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். என்ன சால்வ் பண்ணலாம், எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த ஈக்குவேஷனை இதை 3 செட் பண்ணிக்கிறோம், இதை 4 செட் பண்ணிக்கிறோம். தேர்ட் ஈக்குவேஷனை வந்துட்டு 3ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படின்னா 9x + 15y minus 18. அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷனை 5ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். 25x minus 15y. 4 5s are 20, balance 2, 2 5s are 10, 11, 12. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா ஒய் டேர்ம்ஸ் கேன்சல் ஆயிடும். இங்கே 30 34x இதை பண்ணணும்னா 2 102 I think so. தென் எக்ஸை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 102 34 ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 3s are 12 and 3 3s are 9 plus 1 10. So this is x is equal to 3. Let me check once again. 4 3s are 12, balance 1, 4 3s are 19, 1 or 2. Then put x is equal to 3 in third equation. So 3 3s are 9 plus 5y minus 6. 5y is equal to -6 minus 9. That is 5y equal to minus 14 or 15. Y is equal to -3. ஸோ நம்ம இன்னொருக்க செக் பண்ணிக்கலாமா ஆன்சர் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே கடைசி சம்மில் பார்ப்போம். -3 -9 வரும். சாரி -15 வரும். ஸோ -15 + 9 -6ன்னு வந்துடும். ஸோ திஸ் இஸ் தென் வந்துட்டு இங்கே -3 சப்ஸ்டியூட் பண்ணால் 15. 15 + 9 is 24. Our answer is correct. So the value of x வந்து 3a, value of y வந்து -3. அவ்வளோதான். Okay. Thank you. Bye-bye.